இந்த அனுபூதி புத்தகம் சரி, இது இசை மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் உரியதா, அல்லது இசை ரசிகர்களுக்கும், ஒரு கதை படிப்பவர்களுக்கும், ஒரு மகானின் வாழ்க்கையை படித்து ருசிக்க நினைப்பவர்களுக்கும் உரியதா? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கடைசியில ஆல் ஆஃப் தி அபவ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆல் ஆஃப் தி அபவ் தான் இதுக்கு ஆன்சர். மேற்கூறியவை எல்லாமே இதற்கு பொருந்தும். தீக்ஷிதர் பாட்ட பொதுவா கேட்கிறவங்க, அவங்களுக்கு வந்து அதை எப்படி இன்னும் அப்ரிஷியேட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு பக்கபலமா இந்த புஸ்தகம் இருக்கும் டெஃபினட்டா. கச்சேரி போயிட்டு வந்து 1, 2 பாட்டு கேட்டுட்டு, இந்த பாட்டு எங்க எழுதியிருக்கு? எங்கேருந்து இந்த பாட்டு வந்தது? அப்படின்ற கேள்வி மனசுல எழுந்ததுன்னா, இதெல்லாம் விடையெல்லாம் இருக்கும். முத்துசாமி தீக்ஷிதர் யாரு? அவர் எந்த காலகட்டத்துல வாழ்ந்தாரு? அவர பத்தி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அந்த மாரி வரலாற்றுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்களுக்கும் இந்த புத்தகம் பொருந்தும். அது தவிர ரிசர்ச் பண்றவங்களுக்கும் அதுலயும் அவங்களுக்கும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு சாப்டர் இருக்கு. தி ஹெர்மனியூட்டிக்ஸ் ஆஃப் முத்துசாமி தீக்ஷிதர்ஸ் மியூசிக். அதாவது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவருடைய மியூசிக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குங்கிற மாரி அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா போகுது. ஸோ கொஞ்சம் கனெக்ஷன் பிட்வீன் தேவாரம் அண்ட் முத்துசாமி தீக்ஷிதர். கனெக்ஷன் பிட்வீன் ஸ்ரீவித்யா தந்திர உபாசனை முத்துசாமி தீக்ஷிதர். அப்புறம் அத்வைத்தம் அண்ட் முத்துசாமி தீக்ஷிதர். சில இடத்துல திருமூலருக்கும் முத்துசாமி தீக்ஷிதருக்கும் என்ன கனெக்ஷன், அருணகிரிநாதருக்கும் என்ன கனெக்ஷன், அது மாதிரி பல கனெக்ஷன். அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டிஸ்கிரைப் பண்ணார். இந்த எழுதி முடிச்சப்பறம் இதை படிச்சபோது சொன்னார், பல ஆங்கிள் தாட்ஸ், பல ஆங்கிள் ஐடியாஸ் பாயிண்ட் இருக்கு, அந்த எல்லாத்தையும் இணைச்சு ஒரு மாதிரி நீங்க ஒரு எழுதிருக்கீங்க அப்படின்னாரு. ஸோ நானும் அப்படியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதுல ஹிஸ்டரி வந்து ஒரு 100 பேஜஸ் இருக்கும் அவருடைய கதை பத்தி. அந்த காலத்துல அவர் காசிக்கு போகும்போது காசி எப்படி இருந்தது, அப்புறம் இங்க டிராவல் பண்ணும்போது வேற என்னெல்லாம் நடந்தது, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவரோட பாட்டை வச்சு எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும், அதுக்கு பியாண்டா என்ன தெரிஞ்சுக்க முடியும், அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கு.